ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சூப்பரான புதினா சட்னி ஹோட்டலில் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு புதினா அதான் மெயின். அப்புறமா கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி, வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம், கொஞ்சமாக தேங்காய், அப்புறம் கொஞ்சம் உப்பு, எண்ணெய் இதெல்லாம் இருந்துச்சுன்னா சூப்பராகவே புதினா சட்னி ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக செஞ்சிடலாம். அதுக்கு எப்படி செய்யணும்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது மாதிரி அடுப்பில் ஒரு மாதிரி கடாய் வச்சுக்கோங்க. நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் கடலைப்பருப்பு போடுவாங்க அரைக்கிறதுக்கு. நான் கடலைப்பருப்பு பிடிக்காதனால போடலை. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் அதையும் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த புதினா சட்னி தோசைக்கு, இட்லிக்கு, சோத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். எப்பயுமே இட்லிக்கெலாம் தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி செய்யாமல் வித்தியாசமாக புதினா சட்னிலாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாகவே இருக்கும். எண்ணெய் லைட்டாக சூடேறிடுச்சு. நம்ம இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது சூப்பராக இருக்கும். அப்புறமா காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், இஞ்சி, அப்புறமா வெள்ளைப்பூடையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தில் ஈரத்தன்மை இருக்கணும்னா தான் அப்படி டேஸ்ட்டு. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நல்லா வணங்கணும். இதில் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக ஒன்று சொல்ல மாட்டேன். இந்த சைஸில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா அப்படியே வெங்காயம்லாம் நல்லா அப்படியே வாடி வருது. நல்லா வாடி வரணும். அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்ட்டு கூடுதலாக கிடைக்கும். இந்த நேரத்தில் புதினாவையும் போட்டுக்கலாம். நிறைய இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்படியே சரி ஏதோ சீக்கிரமாக இது நல்லா வணங்கட்டும். கொஞ்சம் 5 மினிட்ஸ் கழிஞ்சிட்டு நம்ம கிண்டி விட்டுக்கலாம். போட்டுட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம திறந்துட்டு லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். பார்த்தீங்களா, பகுதி வாடிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கூட வாடி வரட்டும். நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா பார்த்தீங்களா, இதில் கொஞ்சமாக ஆகிடுச்சு. இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கரெக்டான அளவு இருக்கும். இதில் நம்ம திருவி வச்சுட்டு தேங்காயையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா சின்ன சைஸில் புளி எடுத்து வச்சுக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும்.
இப்போ இது வணங்கினது எல்லாமே போதும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது சூடாக ஆறினதும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் தணிப்பிக்க வச்சிடலாம், சூடாக ஆறட்டும். பார்த்திங்கன்னா இது சூடாக ஆறிடுச்சு. இப்போ சின்ன மிக்ஸி கப்பில் சேர்த்து இப்போ நல்லா நேவாக அரைச்சி பார்த்திங்கன்னா மிக்ஸி கப்பில் சேர்த்தாச்சு. இப்போ நேவாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இனி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்ல நேவாக கரெக்டான பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதுக்கான தாளிப்பை சேர்த்துக்கலாம். நம்ம வணக்கின அதே பாத்திரத்தில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சாதாரண தாளிப்பு தான். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அப்புறமா கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண எண்ணெய் இதில் அப்படியே இருக்குது. அதனால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளாடி நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் உள்ள இதை இந்த கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். ஃபுல்லாகவே இதில் போட்டாச்சு. இனி இந்த மிக்ஸி கப்பை லைட்டாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒரே தண்ணி பதத்துக்கு வரத்துக்கு நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாகிட்டே இருக்குது. இப்போ இதில் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். லைட்டாக சூடாகிடுச்சு. இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கையில் தண்ணினா கடுகெல்லாம் இதுலேயே ஊற்றிடுச்சு. இனிமேல் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். எல்லாம் வெடிச்சதுக்கப்புறமா இந்த ஸ்டவ் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு தாளிப்பை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, புதினா சட்னி சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் சோத்து கூடையோ இட்லி கூடையோ தோசை கூடையோ எதில் வேணாலும் சேர்த்துக்கலாம். சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாகவே இருக்கும். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் சூப்பராகவே சாப்பிட்லாம். ஹெல்த்தி ஃபுட் வேறு. வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.